நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. சௌந்தரபாண்டி பக்கம் தாவிய முத்துப்பாண்டி சண்முகம் எடுத்த முடிவு. அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட். அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் முத்துப்பாண்டி சௌந்தரபாண்டி ஜாமீனில் வெளியே வராதபடி மேஜிஸ்திரேட்டின் அனுமதியுடன் வாங்கிய நிலையில் இன்று சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்காக சின்ன வயசில் செய்த விஷயங்களை சொல்லி காட்டி அவனை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறார். செய்ததை எல்லாம் சௌந்தரபாண்டி சொல்லி காட்ட முத்துப்பாண்டி இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேள்வி கேட்க என்னை தப்பிக்க வைக்கணும் என்று சொல்கிறார். பிறகு முத்துப்பாண்டி சரி உங்களை தப்பிக்க வைக்கிறேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் எந்த தகராறுக்கும் போகக்கூடாது என சொல்ல சௌந்தரபாண்டி ஓகே என சம்மதம் சொல்கிறார். மறுபக்கம் சண்முகம் குடும்பத்தினர் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க அப்போது வைகுண்டம் சூடாமணிக்கு 60ஆம் கல்யாணம் செய்ய முடிவெடுத்து இருப்பதாக சண்முகம் சொல்கிறான். ஆனால் சூடாமணி ரத்னா கல்யாணம் முடியாமல் எங்களுக்கு எதுக்கு என்று கேள்வி கேட்கிறான். சண்முகம் ரத்னாவோட கல்யாணம்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போவதில்லை என்று சொல்கிறான். சூடாமணி நிச்சயத்தில் நடந்த பிரச்சனையால் அவ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கட்டும், அதற்கப்புறம் 60ஆம் கல்யாணம் பற்றி யோசிக்கலாம் என்று சொல்கிறாள். அடுத்து சண்முகம் மற்றும் உடன்குடியின இருவரும் தாடி மீசையெல்லாம் வைத்துக்கொண்டு மாறுவேடம் அணிந்து ரத்னா வெங்கடேசனை சேர்த்து வைக்க வெங்கடேசுடன் இணைந்து திட்டம் ஒன்றை தீட்டுகின்றனர். பிறகு வெங்கடேஷ் நடந்து வரும் ரத்னாவை வண்டியில் ஏறச் சொல்லி கூப்பிட அவள் முடியாது என்று கோவப்பட சண்முகம் பரணி கையை பிடித்து இழுத்து காட்டி அதேபோல் ரத்னா கையை பிடித்து இழுக்கச் சொல்லி சைகை காட்டுகிறான். வெங்கடேசனும் ரத்னாவின் கையை பிடித்து இழுக்க உடனே மாறுவேடத்தில் இருந்த சண்முகம் உடன்குடி ஆகியோர் ஓடி வந்து பொம்பளை புள்ள கிட்ட தகராறு பண்றியா என வெங்கடேசை போட்டு அடிக்கின்றனர். பிறகு ரத்னா இடையில் புகுந்து அவர்தான் கட்டிக்க போற மாப்பிள்ளை என தடுத்து நிறுத்துகிறாள். பிறகு வெங்கடேஷ் உடன் பைக்கில் ஏறி செல்ல வைகுண்டம் சூடாமணி இதை பார்த்து சந்தோஷப்படுகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். சந்தியா ராகம் சீரியலின் நேற்றைய எபிசோடில் லிங்கம் உங்கள் பேரில் எந்த சொத்துமே கிடையாது, அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும் என்று பத்மா குடும்பத்தை அவமானப்படுத்தி வெளியே துரத்திய நிலையில் இன்று பத்மா குடும்பம் உடைந்து போய் லிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர். மறுபக்கம் ரகுராம் வீட்டில் ரமணி பத்மா விஷயத்திலே என்ன முடிவெடுத்து இருக்கை என்று கேட்க அவர் இதில் நான் முடிவு எடுக்க என்ன இருக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலையே என்று சொல்கிறார். பார்வதி கல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் என மாயாவை திட்ட மாயா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்ல ரகுராம் நீ என்னுடைய பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் பஞ்சாயத்தார் வீட்டுக்கு வந்து பிராது வந்திருப்பதாக சொல்கின்றனர். பிறகு ரகுராம் பஞ்சாயத்துக்கு கிளம்பி வர பத்மா என் அண்ணனே என்னை கைவிட்டு விட்டார் என பிராது கொடுத்திருப்பது தெரிய வருகிறது. ரகுராம் என் தங்கச்சிக்கு என்னுடைய வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு, அவளை வீட்டை விட்டு நான் வெளியே போக சொல்லலை என்று சொல்கிறார். பிறகு லிங்கத்தை பஞ்சாயத்துக்கு அழைத்து வர வைக்கின்றனர். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கும் என்பது குறித்து அறியலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.